இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யாக்கோப்பு 3:6. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். முந்தி காலங்களில் ஃபோன் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் ஓரளவுக்கு பகை, சண்டைகள், புரணி, துரோகம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ எல்லாரோட கையிலையும் ஃபோன் இருக்குது. அதனால் புரணிக்கும் சண்டைக்கு பகைக்கெலாம் பஞ்சமே இல்லை. எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக நடக்குது. இதுக்கு காரணம் ஃபோன் இல்லை, நம்மளோட நாக்கு தான். தேவன் மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதில் ஒரு பொருளை உருவாக்கி கொடுக்கறது நாம் சீரழியறதுக்கு இல்லை, பிரயோஜனமாக யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தப்பாக யூஸ் பண்ணுறோம். நாம் ஒருத்தவங்களை அனாவசியமாக தப்பாக பேசுகிறதுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா அது நம்மளை தான் கரைப்படுத்தும். உதாரணத்துக்கு, ஒருத்தவங்க நல்லவங்களாக இருக்கையில் அவங்கள தப்பாக பேசும்போது நம்ம சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறவங்க நாம் குறை சொல்கிற நபர் நல்லவங்கன்னு தெரிய வரும்போது நம்மளை தான் குறைச்சி இடப்படுவாங்க. நம்மளை தான் தப்பானவங்கன்னு அவங்க பேசுவாங்கன்னு நினைப்பாங்க. அப்போது நம்மளை கரைப்படுத்திக்கிறோம். சில சமயம் நம்ம நினைப்போம், நாங்கள் எங்கே நல்லவங்களை குறை சொல்கிறோம், கெட்டவங்கள தானே தப்பாக பேசுகிறோம், குறை சொல்கிறோம், திட்டுறோம் நம்ம நினைக்கிறோம். அப்படி பார்த்தா எங்கேயாச்சும் நம்மளை யாராச்சும் ஒருத்தவங்க குறை பேசிட்டு திட்டிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் தப்பு பண்ணாத மனுஷர்கள் இல்லவே இல்லை. தப்பு சரின்னு சொல்கிற உரிமையும் தகுதியும் தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்மளுடைய நாக்கை எவ்வளோக்கு நாம் அடக்கி வைக்கிறோமோ அந்தளவுக்கு நாம் கரைபடாமல் நரகத்தில் விழுகாமல் தப்பிச்சுக்கலாம். ஆமேன்.